தமிழற்ற இணையதள நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்று எம்மோடு இணைந்திருப்பவர் இந்தியாவின் பிரபல திரைப்பட இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள் எம்மோடு இன்று இணைந்திருக்கிறார்கள். பல்வேறுபட்ட கேள்விகளை அவரிடம் கேட்கிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் வணக்கம் ராஜ்குமார் ஐயா. இன்று நீங்கள் இலங்கையில் காலடி எடுத்து வைத்துள்ளீர்கள், பல இடங்களுக்கு சென்றுள்ளீர்கள். உங்களுடைய நோக்கம் இலங்கைக்கு வருவதற்கான காரணம் என்ன? இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இன்னைக்கு இங்கே இருக்கிற மண்ணோட மக்களோட கருத்து எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதை தாண்டி எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு இலங்கை வரலாறு, ஈழ வரலாறுங்கிறது எப்படியெல்லாம் இருக்குது, இங்கே உண்மையான நிலவரம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா, இங்கே வந்து தமிழர்கள் அப்படின்னாலே நம்ம வந்து முஸ்லீம், இந்துக்கள் எல்லாருமே தமிழர்கள் அடையாளப்படுத்தப்படுவாங்க அப்படின்லாம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது சின்ன சின்ன மாறுபாடுகள் அதில் இங்கே வரும்பொழுது வேறு தெளிவுகள்லாம் கிடைக்குது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். நீங்கள் இப்போ தற்போது இலங்கையில் பல்வேறு இடங்களுக்கு சென்றிருப்பீர்கள். இலங்கையினுடைய தலைநகரம் கொழும்பு மற்றும் அக்கரைப்பற்று, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்றிருக்கின்றீர்கள். இருந்த போதும் இந்த பிரதேசங்கள், இங்குள்ள மக்கள், அங்குள்ள இந்தியாவில் உள்ள மக்களுக்கு இடையிலான வேறுபாடு நீங்கள் எதை காணுங்கள்? இல்லை, இங்கே வந்து உண்மையிலே வந்து வளர்ந்த நாடுகளுக்கு நான் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கேன். ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு போன உணர்வு, அதாவது இங்கே இருக்கிற மண்ணோட அமைப்பு, நிலம், இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற கேரளா மாதிரி கொஞ்சம் ஒரு கோடை வாசத்தலை மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மக்களுடைய வாழ்வியல் முறை, இங்கே இருக்கிற கட்டமைப்பு, சாலை வசதி, இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு வளர்ந்த நாடுகளில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே தொடர்ந்து போர் நடந்துகிட்டு இருந்தது, தொடர்ந்து பதட்டமான சூழல் இருந்தது, அரசியலில் நிறைய மாறுபாடுகளும் முரண்பாடுகளுமா போயிட்டு இருந்து ஒரு ஒரு இணக்கமான அரசியல் பண்ணாத ஒரு சூழல் இருந்தால் கூட ஒரு 60-70 ஆண்டுகளாக ஓரளவுக்கு இந்த கட்டமைப்புகள் இவ்வளவு இருக்கே அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம அங்கேருந்து பார்க்கும் பொழுது இலங்கை அப்படின்னாலே ரொம்ப போரால் வந்து ரொம்ப சிதைக்கப்பட்ட நிலமா அப்படின்னு நம்ம கவனத்தில் இருந்தது. அதை தாண்டி இங்கே பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நான் இன்னும் வந்து வடக்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற சூழல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த பிரதேசத்து இலங்கையிலுடைய கிழக்கு மாநிலத்தில் தற்போது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் எங்கிருக்குள்ள உணவுகள் உங்களுக்கு பிடித்துள்ளதா? எப்படி இருக்கின்றது? ரொம்ப ரொம்ப வித்தியாசமான உணவு முறை. எனக்கு அந்த புட்டு, ஆப்பம் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா அவங்களோட உபசரிப்பு, எப்பவுமே தமிழர்களுக்குன்னே பொதுவாகவே வந்து உபசரிக்கிறது, விருந்தோம்பல் வந்து அதில் வந்து அவங்க வீரம் எப்படி அவங்களோட பிரிக்க முடியாத ஒரு தன்மையோ அது மாதிரி விருந்தோம்பல், ஒரு விருந்தினர் வந்துட்டாங்கன்னா அவங்கள உபசரிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை, நாமளும் ஒரு தமிழராக இருக்கும் பொழுது. அதே மாதிரி இங்கே வந்தபோது எனக்கு இங்கே இருக்கக்கூடிய நான்வெஜ், புதுசாக இங்கே இருக்கிற உணவு முறையே வந்து எல்லாமே ஒன்றா சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒவ்வொருக்கரையும் எதையுமே நம்ம வந்து தவிர்க்க முடியாத அளவுக்கு சுவையான உணவுகள் தான் கொடுத்தாங்க. அது ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்தியாவில் தமிழ் திரைப்பட உலகில் ஒரு சிறந்த இயக்குனராக பணியாற்றி இருக்கின்றீர்கள். நீங்கள் திரையுலகிற்கு வந்தது எப்படி? நீங்கள் எத்தனை படங்கள் இயக்கியிருக்கிறீர்கள்? நான் வெங்காயம், பயாஸ்கோப்னு 2 படங்கள் பண்ணியிருக்கேன். இது இப்போ பயாஸ்கோப் இப்போ தான் போன மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் திரைத்துறைக்கு வந்தது என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு கருத்துக்களை கமர்ஷியலாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி நம்ம அந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தணும். அதுக்கு வந்து திரைத்துறை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வலிமையான ஒரு மீடியம். அப்படிங்கும் பொழுது புத்தகம் எழுதலாம், அல்லது ஒரு நாடகம் போடலாம், ஒரு மேடை நிகழ்ச்சிகளில் பேசலாம். இதை எல்லாத்தையும் தாண்டி திரைத்துறை தான் இன்றைக்கி வந்து திரைப்படத்தை மீடியா தான் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க போய் சேரும். அப்படிங்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய கருத்துக்களை, நமக்கு தோன்ற கருத்துக்களை அதன் மூலமாக சொல்லணும் அப்படின்ட்டு நான் சினிமாவுக்கு வந்தேன். நீங்கள் 2 படங்கள் இயக்கியிருக்கின்றீர்கள். இதில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சாதனை 2மே வந்து, அதாவது இங்கே வந்து மாபெரும் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள் தான் வெற்றி அடையக்கூடிய படங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை பொதுவெளியில் இருக்கும். அப்படி இல்லை, நாம் ஒரு சின்ன அளவில் ஒரு பட்ஜெட்டில் எடுத்தாலும் அது அந்த அளவுக்கான லாபத்தை நம்ம எடுக்கிறோம். எனக்கு கடந்த 2 படங்களுமே வந்து வியாபார ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி படங்கள் தான். ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு பல கோடிகள் எடுக்கிற படம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். நம்ம சின்ன படமாக இருந்தாலும் அதுக்கான இடத்தை அடைஞ்சு அதுக்கான வெற்றியை பெறுது, அதுக்கான வருவாய் லாபத்தை ஈட்டுது. எதிர்கால திட்டங்கள் இப்போ தற்போது
அவங்களுடைய திரைப்படத்தில் ப்ரொஜெக்டுகள் ஏதாவது நீங்கள் செய்தீர்களா புது? ஆமாம், அப்போ ஒன் அப்படின்ட்டு ஒரு படம் அடுத்த மாதம் வெளியாகுது. இந்த மாதமே திட்டமிட்டிருந்தோம், ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் தாமதமாகுது. மார்ச் மாதம் ஒன் படம் வெளியே வரப்போகுது. அது உலகம் முழுக்க கொண்டு போகிற நோக்கம். ஏன்னா இதில் வந்து உலகத்தில் யாருமே எடுக்காத ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கிறோம். அந்த முயற்சி உலகம் முழுக்க பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்குரிய இந்த திரைத்துறைக்குள்ள நீங்க நுழைந்த போது உங்களுக்குரிய அங்கீகாரம் நீங்க கிடைத்திட்டதுன்னு சொல்லுங்க. ஆமாம், நாம அங்கீகாரங்கிறது நம்மளுடைய படைப்புகள் தான் ஏற்படுத்துது. இப்போ வெங்காயம் படம்லாம் எடுக்கும் பொழுது அது அங்கீகாரம் கிடைக்கும், கிடைக்காது, இது மாதிரி நம்ம எதிர்பார்த்துலாம் எதுவும் எடுக்கல. நம்ம இந்த மக்களுக்கு தேவையான ஒரு படத்தை எடுக்கிறோம், அதை 100% சரியாக எடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம எடுக்கிறோம். அது மக்கள் பார்வைக்கு போகும் பொழுது அது சின்ன படமோ பெரிய படமோ அது தொடர்ந்து வந்து நமக்கான பெரிய வரவேற்பை கொடுத்துருது. அந்த இடத்துல நம்ம வந்து சமரசம் இல்லாமல் பண்ணணும், நம்ம எந்த இடத்துலையும் நம்ம வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடம், அதோட வெற்றி, அது மக்கள்கிட்ட கிடைக்கிற வரவேற்புலாம் வந்து அப்போ தான் நமக்கு வந்து உறுதிப்படுத்தப்படுது. ஓ, நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலைனாலும் மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. சின்ன படம் பெரிய படங்கிறத அவங்க கவனிக்கிறது இல்லை. கதை நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து படத்தை வரவேற்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டு. எதிர்காலத்தில் நீங்கள் முன்னணி நடிகர்கள் கதாநாயகர்கள் இருக்கின்றார்கள், அந்த அவங்களோட நீங்க பணியாற்றுவது? நம்ம தொடர்ந்து இப்போ அடுத்த படங்கள்லாம் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம், பெரிய ஆட்களோட தான் பண்றதா இருக்கும். அதுக்கு கூடிய விரைவில் இப்போ என்னோட அடுத்த படம் ஒரு பெரிய கதாநாயகன் வச்சு தான் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மிகவும் பேச்சு பொருளாக இருந்து வருவது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்பான, பெரியார் தொடர்பாகவும் பிரபாகரன் தொடர்பாகவும் அவர் வெளியிட்ட கருத்துக்கள். ஆனால் நீங்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள், அதுதான் இன்று தமிழ்நாட்டில் பற்றி கொண்டு எரிகின்றது. சீமான் அவர்களுக்கு கிராஃபிக் மூலம் தான் நான் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் சீமான் அவர்களை நான் கிராஃபிக் மூலம் இந்த போட்டோவை எடிட் செய்தேன் என்று கூறியிருந்தீர்கள். இது தொடர்பாக? ஆமாம், அது வந்து நான் தமிழன் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர் ஒருத்தர் மூலமாக நான் அவருக்கு இது பண்ணி கொடுத்தேன். அது இன்னைக்கு அதுக்கப்புறம் நிறைய நான் சொன்னதுக்கு பிறகு நிறைய தளங்கள்ல இருந்து அவர் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த உண்மைகள் வந்து பொய் அப்படிங்கிறது அம்பலமாயிருக்கு. அதில் தொடங்கினது அதுதான் அதுக்கு முக்கிய ஆதாரமாகவே இருந்திருக்கு. ஏன்னா இவர் சந்திச்சிருக்காரு, நான் ஒவ்வொரு பேட்டியிலையும் சொல்கிறத தான் சந்திச்சிருக்கலாம், 1 மணி நேரமாக இருக்கலாம், 8 நிமிடமாக இருக்கலாம், அல்லது ஒரு நாளாக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியாது. இவர் சந்தித்து இவருக்கு புகைப்படங்கள்லாம் கிடைக்காத சூழலில் இது எடிட் பண்ணியாவது நம்ம வந்து வெளியிட்டுறணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் தான் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க அவர் நண்பர்கிட்ட கொடுத்து. அப்போது நான் பண்ணி கொடுத்த படம் தான் அவர் இப்போ முதல்ல வந்து புழக்கத்தில் விட்ட அந்த படம். சீமான் இப்போ அண்மைக்காலமாக தெரிவித்து வர கருத்து, பெரியார் விமர்சனத்தை கடுமையாக விமர்சிக்கார். அதே போன்று பிரபாகர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை கூட சமப்படுத்தி எதிர் துருவங்களாக காட்டி வருகிறார். இதன் மூலம் அவருடைய நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் சென்ற முறை 8% வாக்கெடுப்பை அவர் எடுத்திருந்தார்கள். இருந்தாலும் இந்த முறை 2026 தேர்தலில் அவர் கணிசமான வாக்கெடுப்பாரா, அதை விட குறைந்து எடுப்பாரா? இல்ல வாக்கு வந்து நிறைய இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து இந்த மாதிரியான உண்மைக்கு மாறா பேசுறது, ஒரு அநாகரிகமா பேசுறது, ஒரு மீடியால பெண்கள் மத்தியில நின்றுட்டு அவர் வந்து ரொம்ப தவறான வார்த்தைகளை, ஒரு குடும்பத்துல பயன்படுத்த முடியாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், அவரை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் வந்து அவர் ஏதோ ஒரு போராளி மாதிரியும் ஒரு புரட்சியாளர் மாதிரியும் நினைச்சிட்டு வந்தவங்க ரொம்ப ஒரு கோமாளி மாதிரியான தோற்றத்தை அவர் ஏற்படுத்திட்டு இருக்காரு, அவரே ஏற்படுத்திட்டு இருக்காரு. அதனால என்னன்னா தொடர்ந்து நிறைய பேர் விலகி திமுகவுக்கு போறவங்களும், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போறவங்களும், விஜய் கட்சிக்கு போறவங்களும், இந்த மாதிரி நிறைய வேற வேற இடங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. இது இந்த தேர்தல் இப்ப நடந்த ஈரோடு இடைத்தேர்தலை வந்து தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அது வந்து மற்ற எந்த கட்சிகளும் களத்துல இல்லை, ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் இருக்கலாம். எதிர்கட்சிகள் தரப்புல பாத்தீங்கன்னாலும் போட்டி மும்முனையாவோ எதுவுமே இல்லை, ஆப்ஷன் வேற இல்லை. எனக்கு திமுக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஏடிஎம்கே காரங்க இருக்காங்க, பிஜேபி காரங்க, மற்ற இதர கட்சிகள்காரங்க, அவங்கெல்லாம் வந்து வேற வழி இல்லாம சீமானுக்கு போடுற மாதிரி சூழல் இருக்கும். இது வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இந்த நிலைப்பாடே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ கண்டிப்பா வந்து இந்த நிலை தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து என்னன்னா, இங்கேயே நான் இங்க வந்த பிறகு இலங்கையில பாக்குறேன், ஈழத்தமிழர்கள் மத்தியிலே அவருக்கு பெரிய அவர் பேசுறதெல்லாம் வந்து உடன்பாடு இல்லாம தான் எல்லாருமே சொல்றாங்க. அது ரொம்ப கோமாளித்தனமா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டில் இன்னுமே ரொம்ப அவரை நகைச்சுவையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவருடைய கருத்துக்கள் வந்து சமூகம் சார்ந்து, இயற்கை சார்ந்து, ஆர்கானிக் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தது. அந்த அடிப்படையை வச்சு இப்போ வந்து பெரியார் பிரபாகரன் நிறுத்துறது வந்து ஒரு ரொம்ப அடிப்படையா அரசியல் அறிவு இருக்கிறவங்க கூட இது ரொம்ப நகைச்சுவையான நிலைப்பாடு அப்படின்றாங்க. ஏன்னா
பிரபாகரன்கிற ஒரு தேவை ஈழத்துக்கானது. அது ஒரு இன விடுதலைக்காக, நிலம் சார்ந்த உரிமைக்காக அவங்க ஏற்படுத்தின இயக்கம். அதற்காக அவங்க போராடினது. இது எந்த விதத்திலையுமே தமிழ்நாட்டு சூழலுக்கு பயன்படாது. அதே மாதிரி பெரியாருங்கிறது அங்க இருக்கிற சாதிய கட்டமைப்புகள், ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக போராடின ஒரு வீரியமான போராளி. அது இன்னும் பல்வேறு நிலைகள்ல அவருக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் தனியா இறந்த பிறகும் ஒரு 40-50 ஆண்டுகளா நின்று இந்த பிற்போக்குவாதிகளுக்கு, மதவாதிகளுக்கு, கலவரவாதிகளுக்கு எதிராக போராடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற சூழல்ல அவரை இங்கேயும் இவர் இங்கேயும் வெவ்வேறு தளத்துல இருக்கக்கூடிய 2 பேரை போட்டிக்கு நிறுத்துறதுன்னு இருக்கு இல்லைங்களா? ஒரு பறவையும் ஒரு விலங்கையும் போட்டிக்கு நிறுத்தினா எப்படி? அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ரெண்டு விலங்குகளுக்கு நம்ம சண்டை போடலாம், 2 பறவைகளுக்குள்ள நம்ம போலி சண்டை போடலாம். இப்படி சம்பந்தமே இல்லாத வேற ஏதோ ஒரு ஜானர்ல இருக்கிறது, 100 ஜானர்ல இருக்கிறதையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்க ஒரு நேருக்கு நேர் நிறுத்துறது, அவரா இவரான்னு பார்க்கலான்றது, வெங்காயமா வெடிகுண்டான்னு பார்க்கலான்றதுலாம் இது கொஞ்சம் கூட தேவையே இல்லாத அரசியல் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அங்கேயே இருக்கிற 2 தலைவர்களை நீங்க ஒப்பிட்டு பேசலாம். ஒரு திமுகவா அதிமுகவான்னு பார்த்தரலாம், இல்லது நீங்களா நானான்னு பார்த்தரலாம். இப்படியான வாக்குவாதங்கள், விவாதங்கள் போக வரைக்கும் அது ஒரு அவசியமானதா இருந்தது. அதை விட முக்கியமானது என்னன்னா, பிரபாகரனே பெரியார முழுக்க ஏத்துக்கிட்டு எந்த விதத்திலையுமே எதிர்க்க கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் தான் 100% பக்கபலமா இருந்திருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இவரும் ஒரு ஆளா இருந்திருக்காரு. உள்ள அந்த பெரியாரிஸ்டுங்கிற அடையாளத்தோட உள்ள வந்ததுனால ஒரு ஆளா இவரை பார்த்திருக்காங்களே வெளியே, அவங்க கடைசி நேரத்துல அவங்க பேசின ஆடியோக்கள், அவங்க கிட்ட இருந்து வந்த தகவல் எல்லாமே இந்த இயக்கங்களை பெரியாரிஸ்டுங்கள் அவங்களதான் குறிப்பிட்டு சில விஷயங்கள் சொல்றாங்க. வைகோ, குலத்துர்மணி இவங்களெல்லாம் தான் குறிப்பிட்டு பேசுறாங்க. அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு அவர் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்துட்டு தவறான ஒரு முன்னிறுத்தல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் திராவிட கொள்கையை அவர் ஏற்றுத்தான் இங்கே செயற்பட்டிருக்கார். பலமுறை அவர் அறிக்கைகளையும் சில வேலை திட்டங்களிலையும் காணக்கூடியது. இருந்த போதும் ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சீமான் அவர்கள் உங்களை விமர்சித்தார். 15 வருடம் நீங்கள் எங்கு சென்றிருந்தீர்கள் என்று கேட்டிருந்தார். இல்ல, இதெல்லாம் என்னன்னா, நம்ம இந்த புகைப்படம் எது வரைக்கும் பிரச்சனை. இப்போ நீங்க ஒரு புகைப்படத்தை கிராபிக்ஸ் பண்றதுங்கிறது அந்த போட்டோஷாப் மாதிரியான கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் காலகட்டங்கள்ல அது ஒரு ஃபேஷனா இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்ம ஒரு ஃபேமிலி இருப்போம், நம்ம முன்னோர் யாராவது நம்ம இல்லாம இறந்துருப்பாங்க, அல்லது ஒரு தலைவர்கள் அவங்க பக்கத்துல நம்ம இருக்கிற மாதிரி நினைச்சு நம்ம வீட்டுல ஒரு ஃப்ரேம் போட்டு வைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வா இருந்தது. அப்போ அப்படியான தேவைக்காக உருவாக்கப்பட்ட படமா தான் இது இருந்தது. அது தொடர்ந்து வேற அரசியல் தளத்துல, வேற தமிழக அரசியல்ல இது வேற வேற கதைகளோட அந்த புகைப்படம் உலா வரும் பொழுது நமக்கு அது ஒரு 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 ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அது ஒரு ஆச்சரியத்தையும், என்னடா எதுக்கோ கேட்ட புகைப்படம் இன்னைக்கு என்னவோ மாறி நிக்குது அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு கடந்து போயிட்டோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. ஆனா அது ஒட்டுமொத்தமா இதையெல்லாம் அடிப்படையா வச்சு இதன் மூலமா நிதியை திரட்டிட்டு இன்னைக்கு பெரிய அரசியல் கட்சியா உருவாகி இருக்கிற சீமான், எது அதுக்கான மூல காரணமோ, எங்கிருந்து அந்த தமிழ்நாட்டு அரசியல் உருவாகுதோ அதையே சிதைக்கவும் உடைக்கிறதுக்கும் அதை ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. அப்படிங்கும் பொழுது தனிப்பட்ட முறையில இங்க ஈழத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரியார் அப்படிங்கிற தலைவருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு புரியாது. ஏன்னா இங்க எப்படி இன ரீதியா ஒடுக்கப்பட்டு, இன ரீதியா புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்ததோ 80களுக்கு முன்பு, 60-70கள் எல்லாம், அது போல அங்க சாதிய ரீதியாக தான். ஏன்னா அங்க சுதந்திரம் அடைஞ்சாலுமே அங்க இனப்பாகுபாடு எதுவுமே கிடையாது. மொழியால் தனித்தனி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு இனத்தால் எந்த தாக்குதலோ, புறக்கணிப்போ, அதிகார பகிர்வுல ஏற்றத்தாழ்வுகளோ கிடையாது. அங்க எல்லாத்தையும் சாதி தான் தீர்மானிக்கிறதா இருந்தது. ஒரு பெரிய சமூகம், அவனுக்கு கீழே ஒண்ணு, அவனுக்கு கீழே ஒண்ணு, இப்படி ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு முற்பட்ட சமூகத்துல படிச்ச படிப்பை கடைசியா போன தலைமுறை வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் படிக்க முடியல. அவங்கள கூலியாகவும் அவங்க குலத்தொழில தான் செய்யணுங்கிற மாதிரியான ரொம்ப பிற்போக்குவாதத்தில் தான் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியான சூழல்ல தான் பெரியார் மாதிரியான தலைவர்கள் இந்தந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், இந்தந்த சமூகம் முன்னேறணும்ட்டு அது சாதி வாரியா உருவாக்கி கொடுத்ததன் அடிப்படையில தான் இன்னைக்கு ஓரளவுக்கு தமிழகம் மற்ற மாநிலங்களை விட இந்தியாவில் ஒரு முன்னேறிய மாநிலமா மாறிட்டு இருக்கு. அதையெல்லாம் வேற இப்ப வடக்கு இருந்து நம்ம எப்படியாவது தமிழ்நாட்டை கைப்பற்றணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்து பல காலமா காத்துக்கிட்டு இருந்த பிற்போக்குவாதிகளுக்கு இவர் வழிவகுத்து கொடுக்குறாரு. அப்படிங்கும் பொழுதுதான் நம்ம தொடர்ந்து அதை அம்பலப்படுத்தணும். இதுக்கு மேலே அமைதியா இருக்கிறது. இப்போ ஒரு தனிப்பட்ட முறையில உனக்கும் எனக்குமான ஒரு சூழல் ஏற்படுதுங்கும் போது சரி விடு, இதெல்லாம் சொல்லி அவங்கள ஏன் இது பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம கடந்து போறோம். இதுவே ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்குறாரு. அப்படிங்கும்போது இதுக்கு மேலே ஏன் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் அது சொல்றது. அண்மையில் வேங்க வயல் பிரச்சனை மனித கழிவு நீரில் கலந்தது விஷயம் தொடர்பாக 3 பேரை அவர்கள் கைது செய்ததில் குற்றவாளிகளாக குற்றப்பத்திரிகை சமர்ப்பித்திருக்கிறார்.
ஆனால் இது ஒரு நேர்மையான நடந்த ஒரு விசாரணை நீங்க கருதுறீங்களா? இது 2 ஆண்டுகள் அமைதியா இருக்கு, 2 ஆண்டுகள் அமைதியா இருந்துட்டு இப்போ அது அந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இது எந்த விதத்துல, ஏன்னா இது வேற ஒரு அரசாங்கமா இருந்திருந்தா கூட்டணியில இருக்கிறவங்களே வேற மாதிரியான நிலைப்பாட்டு எடுத்திருப்பாங்க. தொடர்ந்து அந்த சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய திருமாவளவன் மற்ற அதுக்கு சார்பான இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து இதுல தொடர்ந்து அந்த சாதி மக்களையே வந்து குற்றவாளியா மாத்துறது எந்த விதத்திலையும் சரியா இருக்காது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு. விடுதலை சிறுத்தைகள் கண்டனம் தெரிஞ்சு அரசுக்கு ஆமா, கண்டனமா தான், சாதாரண கண்டனமா தான் இருந்திருக்கு. இதுவே வந்து எதிர்கட்சிகளா இருந்திருந்தாலோ வேற திமுக தவிர வேற ஒரு ஆட்சியா இருந்திருந்தா பெரிய போராட்டங்களையோ எதையோ முன்னெடுத்திருப்பாங்க. வெறும் கண்டன அறிக்கையோட போயிருக்கு. அது அரசு தரப்புல என்னன்னா, எங்களுக்கு வந்து அப்படி இல்லை, வேற ஒரு இதா இருந்திருந்தா அதையும் கண்டுபிடிக்கிறதுல எந்த வித சிக்கல் இல்லை, நாங்கள் சில ஆதாரங்கள் மூலமா நாங்கள் இதை தெரியப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு வந்து உண்மைக்கு புறம்பான ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னும் போக போக தான் நம்ம அடுத்தது அதை வந்து வழக்கை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஒருவேளை மாற்றினா வேற உண்மைகள் வரலாம், இல்லை அவங்களும் திரும்ப ஆய்வு பண்ணி இதையே சமர்ப்பிக்கலாம். அது போகத்தான். பரந்தூரில் விமான நிலையம் தொடர்பான மக்கள் விவசாயிகள் கடும் போராட்டம் நடத்தி வர்றாங்க. கிட்டத்தட்ட 925 நாட்களை கடந்து நிற்கின்றது. ஆனால் உண்மையாகவே அங்க பரந்தூரில் ஒரு விமான நிலையம் தேவையா என்று நீங்க கருதுகின்றீங்களா? இது எப்பவுமே என்னன்னா, அது கொஞ்சம் சில முக்கியமா ரொம்ப ரொம்ப நுணுக்கமா கவனிக்கும் பொழுது என்னன்னா, வளர்ச்சியின் அடிப்படையில் சில தேவைகள் உருவாகத்தான் செய்யும். அது எந்த பகுதிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எதிர்ப்பும் ஆதரவும் உருவாகுது. இப்போ இது விவசாய நிலங்கள், இங்க இருக்கிற குடியிருப்பு நிலங்களை நீர்நிலைகளை கையகப்படுத்தும் பொழுதுதான் வந்து மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்புது. அதுக்கு அந்த மக்களே சில மாற்றமும் வைக்கிறாங்க. இந்த பகுதிகளை நீங்க வச்சுக்கலாம், இந்த இடங்களை நீங்க வச்சுக்கிட்டா இது வந்து வெறும் காலி நிலங்களா தான் இருக்கு, வந்து புறம்போக்கு நிலங்களா தான் இருக்கு அப்படின்ட்டு. அதை அரசு வந்து சில காரணங்களால அதையும் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி அந்தந்த மக்களுக்கான வாழ்வாதாரம், அந்தந்த மக்கள் வசிக்கக்கூடிய பூர்வீகத்தை வந்து எல்லாருமே ரொம்ப ஒரு நம்ம தமிழர்கள் மத்தியில் அந்த பூர்வீகம் மண் நிலம்ங்கிறது வந்து ஒரு உணர்வோட கலந்த ஒரு விஷயம். அது இந்த விவசாய நிலங்கள் அளிக்கப்படும் பொழுது எல்லா மக்கள் மத்தியில வந்து எதிர்ப்பு எழதான் செய்யும். அதற்கு அரசு வந்து மாற்று ஏதாவது திட்டங்கள் இருந்தால் அதை முன் வச்சு போறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு. பாஜக அரசை திமுக அரசு வந்து கடுமையாக வெளி பரப்பில் வந்து கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். ஆனால் இருந்த போதும் ரகசியமான முறையில உறவு வைத்திருக்கொள்ள இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாகவே அந்த குற்றச்சாட்டும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்படி ஒரு அந்த ரகசிய உறவு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிறது நீங்க நம்புறீங்க? அரசியல் ரீதியா நமக்கு அப்படியான இருக்குமா என்னன்னு தெரியல. பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு தளங்கள்ல பாஜகவை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நிதி அறிக்கைகள்ல பார்த்தா தமிழ்நாடு சுத்தமா புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அப்படியான உறவுகள்லாம் இருக்குமானா நீங்க இன்னும் கூடுதலா தான் கிடைச்சிருக்கும். அப்படி கூடுதலா தானே கிடைச்சிருக்கணும். அது இவங்களும் அந்த விஷயத்துல உடன்படுறாங்க, அவங்களுக்கும் ஒருமித்த கருத்து இருக்கு அப்படிங்கிறத மாதிரி தான் எடுத்துக்கிறேன் ஒழிய உங்களுக்கு வந்து தனிப்பட்ட ரகசிய உறவு வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த செயல்படுத்துறாங்கன்னு நினைக்க முடியல. இங்க சமூகம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், நிதிய விஷயங்களா இருக்கட்டும், அல்லது ஒரு புயல் வெள்ளம் இந்த மாதிரியான சமயத்துல இழப்பீடு வழங்குறது தொடர்பு பல்வேறு நிலைகள்ல மத்திய அரசால மாநில அரசு புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. வரி பங்கீடு இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து சிக்கல் உருவாக்கிட்டு தான் இருக்கு. அப்படிங்கும் பொழுது அப்படியான ஒரு சூழல் இருக்குன்னு நான் நினைக்கல. அப்படி என்றால் தமிழ்நாட்டுடைய திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செய்யும் போது, ஆனால் வடக்கில் இருக்கிற பாஜக அரசு அந்த தலைவர்களை கொண்டு வந்தானே திறக்கிறார்கள், அந்த திட்டங்களை திறந்து ஒரு சில மத்திய அரசு தொடர்பான தேவைகள் இருக்கும் பொழுது ஒரு அரசாங்கமா இருக்கிறது வேற, கட்சியோட நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, பாஜகவுக்குன்னு இருக்கக்கூடிய அஜெண்டா ஒண்ணு இருக்குல்ல, திமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய அஜெண்டான்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்குன்னு மனநிலை ஒன்று இருக்கு, அது தமிழ்நாட்டு மக்களுக்கு மனநிலை இருக்கு. இதை ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான உறவா சில விஷயங்கள் பண்ண வேண்டிய அபிஷியல் தேவைகள் இருக்கும்ல, அப்படியான நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா இங்கேயும் இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து அரசின் காதுகளுக்கும் போயிட்டு இருக்கும். சில தவிர்க்க முடியாத சமயங்களில் இவங்க வந்து மத்திய அரசு அதிகாரிகளை கொண்டு வந்து இங்கே திறக்க வைக்கிறது, அவர்களை விழாக்களுக்கு அழைக்கிறது எல்லாமே விமர்சிக்கப்படுதுங்கிறது அரசின் காதுகளுக்கும் போயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடியாத பட்சத்தில் இது அரசு சார்ந்து அலுவல் சார்ந்து செய்ய வேண்டிய சில பணிகளுக்காக அவங்க வந்து பண்ணியிருக்கலாம். நம்ம அதை தவிர்க்க முடியாத சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய திரைத்துறை சார்ந்த தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பித்து இப்போ ஒரு வருடத்தை கடந்து நிற்கின்றது. உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர், உங்களுடைய துறையை சார்ந்தவர், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நீங்க கருதுகிறீங்க? அவர் அரசியலுக்கு வந்தது சரிதான் இல்லைங்க?
இல்ல அது இப்போ ஒரு இளைஞர்கள் மத்தியில வந்து அடுத்தது யார் அப்படின்னு ஒரு எப்பவுமே ஒரு வேக்கண்ட் உருவாகும் இல்லைங்களா? அந்தந்த கட்சியில ஒரு இளைஞர் ஐகானை கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. திமுகல வந்து அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு ஒரு தலைவரா ஒருத்தரை நியமிப்பாங்க. அதிமுகல நியமிப்பாங்க. ஒவ்வொரு கட்சிகளும் இப்படி உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் தமிழக சூழல்ல அது ரொம்ப மோசமான சூழல் தான். திரைத்துறையில இருக்கிறவங்க தான் வந்து நம்மள வந்து காப்பாத்துவாங்க, நமக்கு வழி நடத்துவாங்க, நமக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை அந்த காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அதுக்கு முன்னாடி காலத்துல இருந்தே உருவாகி வந்திருக்கு. அவங்க ஒருவேளை வந்து இவங்க மற்ற கட்சிகளை விட எம்ஜிஆரோட ஆட்சி பரவாயில்ல அப்படின்னு நினைச்ச மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கி விட்டுட்டு போனதுனால இப்ப அந்த ஓட்டு வங்கிய ஒருத்தர் வந்து தன்னுடைய கருத்தால புதுசா ஒரு கட்சி உருவாக்குறாங்க அப்படின்னா வெறும் கருத்தை சொல்லி அந்த மீடியாவோட தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்தி அந்த மீடியாவோட அறிமுகம்லாம் கிடைச்சி அவர் மக்களை திரட்டுறதுக்கு விட திரைப்படத்துறை மூலமா ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிறவங்க அதை அப்படியே அரசியல் வாக்கு வங்கியா மாத்துறதுக்கு எளிதா அவங்க நினைக்கிறாங்க. அப்போ வரும்பொழுது என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க? வெறும் நடிகனா மட்டும் இல்லாம சில அரசியல் நிலைப்பாடுகளும் எனக்கு இருக்கு, நான் இதெல்லாம் என்னுடைய கருத்து, அவர்கள் கொள்கை தலைவர்களை அறிமுகப்படுத்தின மாதிரி எங்களுடைய தீர்மானங்கள்னு சொல்லி அந்த கட்சியோட நோக்கங்கள் குறிக்கோள்னு சில விஷயங்களை அறிமுகப்படுத்தின மாதிரி சில கருத்துக்களோட உள்ள வராங்க. இப்ப இந்த பிரபலமா இருக்கக்கூடிய அந்த தன்மை அவங்களுக்கு வந்து இது அரசியல் களத்திலையும் பயன்பட்டுருது. அப்படி வரும்பொழுது இன்னைக்கு விஜய்க்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10% வந்து அது ஓட்டா மாறக்கூடிய சூழல் இருக்கு. அந்த சூழல்லாம் தான் இன்னைக்கு சீமான் மாதிரி பெரியாரை விமர்சிக்க. ஏன்னா அவர் வந்து திராவிடம் அல்லது பெரியார் அப்படிங்கிற சொல் அந்த தலைமுறையோட ஒரு 40-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோட அப்படியே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சாரு. இதுக்கு மேல வரவங்களுக்கு நம்ம புது விஷயத்தை அறிமுகப்படுத்திட்டோம், தமிழ் தேசியம் குறிப்பிட்ட சாதிகள் மட்டுமே இந்த வந்து தமிழ் தேசியத்துக்குள்ள அடங்குவாங்க அப்படின்ட்டு ஒரு விதமான ஒரு இனவாதம் மாதிரியான ஒரு அரசியல் அவர் கொண்டு வரும். தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியமா இல்லை. ஏன்னா இதுலயே தமிழ் தேசியம் பேசக்கூடிய அங்க இருக்கிற பல தலைவர்களுக்குள்ளேயே பல முரண்பாடு இருக்கு. பேமணியரசன் ஒரு கோட்பாடு வைப்பாரு, அவங்க பெரியார் இயக்கங்கள், நான் தமிழ் தேசியம் தீவிர தமிழ் தேசியம், தியாகு ஒரு கோட்பாடு வைப்பாரு, ஐயா நெடுமாறன் அவர்களுக்கு வேற ஒரு கோட்பாடு இருக்கும். இந்த மாதிரி தமிழ் தேசியத்தை நீண்ட நெடுங்காலமா பேசிக்கிட்டு இருந்தவங்களுக்குள்ளேயே வேற வேற மாதிரியான கண்ணோட்டம் இருக்கு. இவர் பேசுற கண்ணோட்டம் என்னன்னா ஒரு இனவாதமா மாறக்கூடிய ஒரு கண்ணோட்டமா இருக்கு. இப்ப இந்த இதை தான் வந்து இன்னும் அடுத்த கட்ட அரசியலா நம்ம கொண்டுட்டு போயிடணும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல திரும்பவும் விஜய் வந்து நம்ம திராவிடம் அல்லது பெரியார் கொஞ்சம் அதுக்கு முன்னோடிகளா இருந்த தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு பேசும்பொழுது நம்ம எதை வந்து தாண்டி வந்துட்டோம்னு நினைச்சோமோ திரும்ப அது வந்து உருவாயிருக்கு. இது காலங்காலமா நடந்துட்டே இருக்கு. இது பெரியார் வந்து ஏற்படுத்திட்டு போன இந்த புரட்சி என்ன ஆகுது, அவர் பல்வேறு தளங்கள்ல இருந்து எதிர்த்து இருக்காங்க, அதை பல்வேறு கட்டம் அவரே வந்து முறியடிச்சுட்டு போயிருக்கு. அப்படியான ஒரு நிலைப்பாடா அவர் உருவாகும் பொழுதுதான் சீமான் மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க. விஜயோட வருகைங்கிறது தமிழ்நாட்டு அரசியலை எந்த அளவுக்கு பெருசா மாத்துமோ இல்லையோ சீமானோட அரசியலை முழுக்க முழுக்க மாத்தி விட்டுருக்கு. இறுதியாக நீங்கள் இலங்கை ரசிகர்களுக்கு மக்களுக்கு இதை கூற விரும்புகிறீர்கள்? எனக்கு வந்து நாம ஒரு தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிறத நாங்க இன்னைக்கு நேத்து சொல்லல. நாங்க பல நெடு ஆண்டுகளா இங்க இருக்கிற தமிழர்களை ஒரு சகோதரர்களா ஒரு தாய் மக்களா பாக்குறோங்கிறது மட்டும் இல்ல, அதுதான் உண்மையும் கூட. ஒரு எல்லாருக்கும் தாய்மொழி தான் தமிழ் அப்படிங்கும்போது ஏதேனும் ஒரு வகையில நாம எல்லாம் ஒரு ரத்த உறவா தான் இருக்கும் அப்படிங்கிறது. தொடர்ந்து இந்த உறவு, இந்த போர் சூழல், நம்ம ஒரு தனி நாடு வேணுங்கிற ஒரு நோக்கம், அது ஒரு மிகப்பெரிய உயரிய நோக்கம். அது நமக்கு கிடைக்குது, இன்னும் நிலுவையில இருக்கா? எப்படி இன்னைக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டுல அண்ணா வைத்த கோரிக்கையே இன்னும் நாங்க அந்த கோரிக்கையை அப்படி விட்டுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி அது இருக்கலாம். இல்லை எப்படியாக இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இலங்கையில வாழக்கூடிய தமிழர்கள் 2 பிரிவுகளா இருக்கிறது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீமான் மாதிரியான ஆட்கள் இப்ப முன்னெடுக்கிறாங்கல்ல, ஏதாவது ஒரு வகையில ஈழத்தமிழர்களையும் தமிழக தமிழர்களையும் எதிர்த்து துருவத்தில் நிறுத்தி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனப்பிளவை ஏற்படுத்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருக்கு. இது மாதிரியான அரசியல் சூழ்ச்சிகளை, இங்க இருக்கிற சமூக சூழ்ச்சிகளை எல்லாத்தையும் தாண்டி தமிழ் பேசுகிற எல்லோருமே வந்து ஒரு சகோதரர்களா ஒருதாய் மக்களா கூடி இருக்கிறது தான் உலக அரங்கத்துல நம்மளுடைய எண்ணிக்கையை, நம்மளோட வலிமையை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதுவரைக்கும் தமிழற்ற இணையதளத்தினுடைய அலுவலகத்துக்கு வந்து இந்த நேராடி